தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வீட்டு மனை தேடுறீங்களா? அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கட்ட வேண்டிய பார்த்துக்கிறீங்க. நம்ம நிற்கிற இடம் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். எதிர்த்தாப்புல பாருங்கள் கேஎஃப்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேஎஃப்சி நண்பா கேக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் பஜாஜ் ஆட்டோ ஷோரூம் இருக்குது பாருங்கள். இதுக்கு அப்படியே பக்கத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கிற எதிர்த்தாப்புல ஒரு தெரு போகுதுங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு தெரு போகுது. இந்த தெருவுக்கு போன உடனே முதல் தெருவில் ஒரு பிளாட் வந்துடுது. வீட்டு மனை 10 சென்ட் இருக்குது. கிழக்க பார்த்து இருக்குது 10 சென்ட் இருக்குது. இது 3 சென்டா 2 சென்டா 5 சென்டா எவ்வளோ வேணாலும் உங்கள் சாய்ஸுக்கு தக்கன பிரித்து வாங்கிக்க முடியும். சென்ட்டுக்கு 10 லட்சம். அதை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே இருந்துட்டு 3 கிலோமீட்டர் தள்ளி லேஅவுட் போட்டிருக்காங்க. அங்கேயும் சென்ட்டுக்கு 10 லட்சங்காங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டரில் நிற்கிறோம். நல்ல வாய்ப்பான இடம், ஒர்த் டு பை அப்படின்னு சொல்லலாம். இந்த பாருங்க இதான் நம்ம நெடுஞ்சாலைத்துறை ஆஃபீஸு போல் மெயினில் இருக்குது. உள்ளே தான் இந்த தெருவுக்கு அடுத்த தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வாடகைக்கு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குரோத் இருக்கக்கூடிய ஏரியா தான் தென்காசி. வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் நிற்கிறோம். இடத்த கொண்டு காமிச்சிடுறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இடம் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடம் உங்களுக்கு சூட் ஆகும். வாங்க காமிச்சிடுறேன். இந்த பஸ்ஸு போகிற தருதுங்களா? மெயின் ரோட்டில் பஸ் போகிற தருதா வண்டி போகிற தருதா அதுதான் ரோடு. அப்படியே நிற்கிறோம். அங்கே பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கோம். இதில் புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள். அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம சொல்லக்கூடிய இடம் இருக்குது. இது ஒரு வாடகை பில்டிங்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 வீடுகள் உள்ள இருக்குது, வாடகைக்கு இருக்குது. இந்த ரோடு அப்படியே போகுதுங்க. ஒரு 200 மீட்டருக்குள்ள தெருக்கள் இருக்குது. சுற்றிலும் உங்களுக்கு வீடுகள் தான். இதெல்லாம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இந்த பில்டிங் கமர்ஷியல், இதுக்கு ஆப்போசிட் ஒரு பில்டிங் கமர்ஷியல் கூட ஒன்று இருக்குது. ரோடு அதுதான் பார்த்தீங்களா? லாரி போகிறது அதான் மெயின் ரோடு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 250 மீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்டு அந்த வீட்டுக்கு ஒட்டின தெருவில் உள்ள லெஃப்ட் கட் பண்ணணும். சரிங்களா? வீட்டுக்கு அடுத்தாப்புல லெஃப்ட் கட் பண்ணணும். அந்த பைக் போது பாருங்கள், அதில் தான் தெரு இருக்குது. அதில் போனோம்னா நம்ம சொல்லக்கூடிய பிளாட் வந்துடும். 10 சென்ட்டுங்க. 3 சென்ட் 2 சென்ட்னாலும் பிரித்து நீங்கள் வாங்கிக்கலாம். சென்ட்டுக்கு 10 லட்சம் ஃபிக்ஸடு ப்ரைஸ். சரிங்களா? எவ்வளோ குறையும், லாஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இங்கே நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி அங்கே லேஅவுட் போட்டுக்கிட்டு 10 லட்சம் 11 லட்சங்கிறாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே சொல்கிறதுனால நம்ம லேண்ட் ஓனர் வந்து பெருசாக குறைக்கல. அந்த வீடு தருது பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட் ரோடு தருதுங்களா? அது ரோடு. அந்த பில்டிங் ரோட்டு வாசல் இருக்குது. இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட் லேண்ட். அங்கே இடத்த பார்த்து ஒன்று காமிச்சிடுறேன். ப்ளூ கலர் பென்சிங் போட்டிருப்பாங்க, அதுதான் லேண்ட். இது வந்து ரெண்டல் பில்டிங்க, வாடகை கட்டி விட்ருக்காங்க. புதுசாக வீடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்த பில்டிங் இந்த ப்ளூ கலர் வேலிங்க. இங்கேருந்து ஆரம்பித்து அந்த பணம் வரைக்கும் இடம் இருக்குது. 10 சென்ட் இருக்குது. ஆப்போசிட்டில் வீடுகள் இருக்குது. எப்போவுமே உங்களுக்கு ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. டிபி லைனு, வாட்டர் லைன் எல்லாம் வந்தாச்சு. அந்த வேலி முடிஞ்சு பாருங்கள், அது வரைக்கும் இருக்குது. இதுதான் ஃப்ளாட்டு. இதுதான் ஃப்ளாட்டு. இந்த ப்ளூ கலர் ஃபென்சிங்கு ஒரு 3 சென்ட் 4 சென்ட் அங்கேருந்து அடிப்பிடிச்சு வாங்கிட்டே வந்துகிட்டே இருக்கலாம். சரிங்களா? 10 சென்ட்டாக மொத்தமாக நாள் எடுத்து போடுங்க. ஒரு மேன்ஷன் கட்டுறதுக்கு ரெண்டல் பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக ரெண்டல் ஹவுஸ் தான். 6 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். 6 EB இருக்குது, 6 5 இருக்குது, பார்த்துக்கிடுங்க. ஸோ நல்ல ஒரு ரெண்டலுக்கும் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு மேன்ஷன் கட்டி விட போகிறீங்க, ரெண்டல் ஹவுஸ் கட்ட போகிறீங்கனாலும் ஆகும். இல்லை வீடு கட்டி விற்க போகிறீங்க அப்படின்னாலும் அது ஏற்ற இடம். இந்த இதிலிருந்து அந்த வேலி வரைக்கும் ஒரு 35 அடி வரும். சரிங்களா? அப்போ சைடு ரூம் போட்டு கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க. சென்ட்டுக்கு 10 லட்சம். இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பிள்ளைங்களுக்கு பெரிய சொத்தாக இருக்கட்டும். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கனால யூஸ்ஃபுல்லாகும். இதில் ஏதாவது ஆஃபீஸ்னாலும் பெருசாக எடுத்து கட்டி போட்டிங்கனாலும் கண்டிப்பாக ஆஃபீஸும் உங்களுக்கு வாடகைக்கு போகும். நம்ம நின்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ பேசுகிறோம்ல, அதுக்கு ஆப்போசிட் தெருவில் தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸே வாடகைக்கு இருக்குது. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பில்டிங் ரெண்டலில் தான் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரெண்டல் பில்டிங்கும் கூட ஆஃபீஸ் பர்பஸும் கூட யூஸ் ஆகும்.